وخير الهدي هدي سيدنا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவில்லா அருளும் நிகரில்லா அன்பும் இலங்கும் ஓர் இறையின் இனிய பெயர் போற்றி இவ்வையகத்திற்கு வழிகாட்ட வந்த இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தினை சாற்றி அன்னார்தம் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த அவர்களது குடும்பத்தார், சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபௌ தாபீன்கள், சங்கைக்குரிய இமாம்கள், இறைநேச செல்வர்கள், இறை அருள் பெற்ற நல்லடியார்கள், இங்கே குழும்பி இருக்கிற பெரியோர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், உங்கள் யாவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருளினாலே அவன் நம்மீது விதித்திருக்கின்ற ஜும்மாவுடைய கடமையை அவனது தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எவ்வாறு ஜும்மாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து நன்மை அடைய வேண்டும் என்று கற்றுத் தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையிலே ஜும்மாவில் கலந்து அதன் மூலம் கிடைக்கின்ற நன்மையை அடைவதற்காக இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னமே வருகை தந்து நாம் இங்கே குழும்பியிருக்கிறோம். இத்தகைய வாய்ப்பினை இழந்து உலகத்தின் மோகத்தில் மூழ்கியே கிடக்கின்றவர்களுக்கு அல்லாஹ்வும் தனது திருமறையின் மூலமாக எச்சரிக்கையும் செய்கிறான். அந்த எச்சரிக்கையும் புறக்கணித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றினான். அல்லாஹ் தனது திருமறையில என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ. ஈமான் கொண்டவர்களே என அன்புலக அழைக்கிறான். இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவிற்காக வேண்டி நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக விரைந்து வாருங்கள் என்று சொல்கிறான். விரைந்து வா. எதுக்கு? அல்லாஹ் நினைவு கூறுவதற்காண்டி விரைந்து வா என்று அழைக்கின்றான். தாலிக்கும் கைர், அதான் உனக்கு சிறந்தது. நீ உட்கார்ந்து வியாபார ஸ்தலத்தில் உட்கார்ந்து வியாபாரம் பார்த்து கொண்டு இருப்பதை விட உனக்கு சிறந்தது எது? அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக அவன் இல்லத்தை நோக்கி விரைந்து வருகிறது தான் உனக்கு சிறந்தது. அந்த அடிப்படையில நாம் வந்தோம். அநேகம் பேர் இந்த உலகத்தில் இன்பத்தில் மூழ்கி அல்லது இந்த உலகத்தின் பொருளாதாரத்தின் தேற்றத்திலே அதிகம் தங்களுடைய நேரங்களை செலவழித்து மறுமையை மறந்து, மரணத்தையும் மறுமையையும் மறந்து, மரணம் வரும், மரணத்திற்கு பின்பு மன்னரை, மன்னரைக்கு பின்பு மறுமை, மரணம் நிச்சயமாக இருக்கிறது, அதற்கு பின்பு மறுமை இருக்கிறது. மன்னரையிலும் கேள்வி, மறுமையிலும் கேள்வி. அந்த மன்னரை கேள்வி, மறுமையின் கேள்விக்காக வேண்டி எதாவது நாம் தயார் பண்ணி இருக்கிறோமா என்பதை சொல்வதற்குத்தான் ஒவ்வொரு ஜும்மாவிலையும் இத்தகுல்லா, அல்லாஹ் பயந்துக்குங்க ஈமான் கொண்டவர்களே என்று இமாம்கள் அதிகமாக உபதேசம் செய்வார்கள். என்னதான் நீங்க உபதேசம் செய்யுங்க, நாங்கள் உலகத்தின் தேற்றத்திலேயே நேரத்தை செலவழிப்பதற்கு நேரம் பத்தவில்லை என்கிற அளவுக்கு இருக்கிறார்கள். 24 மணி நேரத்தில் தூங்குற நேரம் கூட விழித்திருந்து உழைக்க வேண்டும் என்பதற்காக இரவு 12-1 மணி வரை கூட சில பேர் என்ன செய்யறாங்க, உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பாடுபடுகிறார்கள். எதையெல்லாம் பாடுபட்டு சேர்க்கிறார்களோ அது எதுவரை வரும் என்பதை மறந்து விட்டார்கள். அப்படிதானுங்க? எதுவரை வரும்? அல்லாஹ் திருமறையில சொல்றான், அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா சுருத்துமுல் மக்காபீர். பொருளின் மீது நீங்க கொண்டிருக்கின்ற ஆசை, அது என்ன ஆசை? வெறும் ஆசை கிடையாது, பேராசை. என்ன ஆசைங்க? பேராசை. நம்ம வீட்டுல கல்யாணம் வச்சா ஒரு சாப்பாடு, கல்யாண வீட்டுல கல்யாணம் வச்சா ஒரு சாப்பாடு இருக்கா இல்லையா? பிரியாணி வச்சா, அதுதான் பேராசை நிற்கிறது. அடுத்தானே அங்க என்ன செய்வாங்க? வையுன்னு பாங்க, இங்க பார்த்து வைடி அடுத்தவனுக்கு வேணும்லன்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்களா இல்லையா? அதுக்கு பேரு பேராசை. இது போதுமென்ற நிலை. அப்ப உலகத்தில் போதுமென்ற நிலை யாருக்கு வருவார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தந்திருக்கிறான், பட்னை இல்லாம சாப்பாடு கிடைச்சிட்டு இருக்கு, படைத்த ரப்பை நினைப்போம் என்று நினைப்பவர்களுக்கு பிரச்சனை இருக்காது. அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், பதுக்குருணி அதுக்கு இருக்கும், என்னை நினையுங்கள் உங்களை நான் நினைக்கிறேன், வஸ்குருள்ளி எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலா தக்குன் மாறு செஞ்சிடாதீங்க என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப அவனை நினைத்து விட்டால் அவனுடைய அருள் நமக்கு வரும். ஆனால் அவனுடைய அருள் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனதன் காரணத்தினாலேதான் மன்னரைக்கு போகும்போது தேடிக்கொள்ளலாம் சொல்றாங்க. மன்னரைக்கு போகும்போது தேடிக்கொள்ளலாம். இந்த உலகத்தின் இன்பத்தில் மூழ்கி அனுபவிக்க வேண்டிய வயசில் அனுபவித்து விட்டு போவோம் என்கின்ற எண்ணத்தோடு இறைவனை மறந்து இந்த உலகத்தில் திளைத்து இருக்கிறார்கள். அதை அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்றான், யா அய்யுஹல்லதீனாமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துல்கிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் மன் திக்ரில்லாஹ் வமை யஃஅல் ذلك ஃபஉலாயிகும் காசிரூன். ஈமான் கொண்டவர்களே கூப்பிடுறான். லா இலாஹா இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹ் எல்லாம் சொல்லியிருக்கீங்களா? அப்படின்னா என்னாச்சு? அல்லாஹ் ஏத்தாச்சு, ரசூலுல்லாஹ் ஏத்துட்டாச்சு. இந்த ஈமான் தான் சஹாபாக்கள் சொன்னாங்க. எந்த ஈமான? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு சஹாபாக்கள் பட்ட கஷ்டம் வேற, சஹாபாக்கள் செய்த தியாகம் வேற. அப்ப அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இப்ப இந்த காலகட்டத்துல அல்லாஹ் போய் யுத்தம் செய், யுத்த அரபா வாழேந்தி போ, ஒண்ணுமே சொல்லல. பள்ளியாச்சல் கூப்பிட்டா போயிடறான்னு. அதுங்க எங்க சொல்லியிருக்கானா? இப்ப யுத்தத்துக்கு கடமையா, மீது கடமையா? எப்ப யுத்தம் கடமையாகும்? இஸ்லாத்துக்கு எதிர்க்கு இருக்கிற போது கடமையாகும். இப்ப கடமையான, இப்ப கடமை இல்லை. இப்ப கடமை உனக்கு தொழுக. சஹாபாக்கள் களிமா சொன்னாங்க, களிமா சொன்னதற்காக துன்பத்தை அனுபவித்தார்கள். நம்ம யாராவது துன்பம் அனுபவிக்கிறோமா? ரொம்ப ரொம்ப சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படிங்க? எந்த அளவுக்கு சுகபோகமான வாழ்க்கை? ஃபஜர்ல அஸ்லாத்து கைர் மினன்னௌம் சொன்னாலும் தூக்கம் வருது. சஹாபாக்களுக்கு தூக்கம் வரல. ஏன் வரல அப்படின்னா, அவங்க பயந்தாங்க, அதனால வரல. யார பயந்தாங்க? அல்லாஹ்வை பயந்தார்கள், அதனால அவங்களுக்கு என்ன செய்யல? தூக்கம் வரல. அல்லாஹ் ஏன் பயந்தாங்க? அவன் பிடி கடுமையானது. இன்ன பத்துஷரப்பிக்க லஷதீத், என் பிடி கடுமையானது என்பதை அவர்களுக்கு உணர்த்தியது பயந்தார்கள். அதே நேரத்தில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்கீன்களுக்கு கஷ்டமான தொழுகை ஃபஜர் மிஸாவுன் அஸர்னாங்க. அப்ப ஃபஜர் தொழுகைக்கு வராட்ட யாரு? இந்த சபையில எத்தனை பேர் ஃபஜர் தொழுகை கரெக்டா ஃபாலோ பண்றீங்க? யோசிக்கணும். இல்லாட்ட என்னது? முனாஃபிக் அந்த பண்பு இடத்துல ஒன்று இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் உடல் சஹாபாக்களுக்கு உடல் நலிவுற்று இருந்தாலும் கூட மற்ற தோழரை அழைத்து, எனக்கு உடம்பு முடியல, நல்லா இருப்பேன், நீ பள்ளியா சொல்லி விட்டுரு, நான் உட்கார்ந்தாலும் இப்பயா தொழுதுக்கிறேன், நான் முனாஃபிக் லிஸ்ட்ல வந்துவிடக் கூடாது என்று பயந்தார்கள். ஏன்? அவனுக்கு நரகத்தின் அடித்தட்டு ஃபித்தர்கல் அஸ்ஃபல்ங்கறான் அல்லாஹ். முனாஃபிக்குகளுக்கு என்ன நரகம்? நரகத்துல அடித்தட்டுல போயிடுவான். நம்ம அடித்தட்டுல போகணுமா? உலகத்திலேயே அதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும், அந்த உலகத்திற்குண்டான சொர்க்கத்துக்கு போவதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். இவன் என்ன செய்யறான்? இந்த உலகத்திலேயே எல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும், அந்த எல்லாம் கிடைப்பதிலேயே எல்லாவற்றையும் எல்லா நேரங்களையும் அனுபவிக்க வேண்டும். எப்படி அனுபவிக்கணும்? என் தாய் தப்பன் கூட என்னை சரியான முறையில பொருளாதாரத்தை தந்து என் ஆசையை பூர்த்தி செய்யவில்லை. இப்ப எனக்கு கை நிறைய காசு சம்பாரிச்சிருக்கேன், என் பையன் சம்பாதிக்கான், எல்லாரும் ஜேஜான்னு இருக்கும். இங்க இருக்கிறீர்கள், இந்த இருக்கின்ற இந்த பொருளாதாரம் மறுமைக்கு வருவதற்குண்டான ஏற்பாடுகளை ஏதாவது செய்திருக்கிறீர்களா என்று சொன்னால் இல்லை சோதர்களே. அல்லாஹ் தஆலா திருமறை சொல்லி காட்டுகிறான், பல் தூசிரூனல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக இன்பம் அற்பமானது, மறு உலகம் என்பதான், மறு உலகத்தின்பதான் பயபக்தி உடையவருக்கு என்னது? மேலானதாக இருக்கிறது. பல் தூசிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா அல்லாஹ் சொல்றான். அப்ப மறு உலக வாழ்க்கை அவர்கள் சஹாபாக்கள் தேர்ந்தெடுத்ததன் காரணத்தினாலே தான் அன்றைக்கும் ரலியல்லாஹு அன்ஹு, இன்றைக்கும்
நாளை உலகம் அழிகின்ற வரையில அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டான்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு தியாகம். நாம தியாகம் இருக்கிறது என்ன? சில பேர் வாரம் ஒரு முறை முசல்லிகளா இருக்காங்க. வார முசல்லிகள் அது வர்றதுக்கே கூட ரொம்ப கஷ்டம். பிந்தி முந்தி செல்வது, கடைசியில் வருவாங்க, முதல்ல போவாங்க. வாரத்துல ஒரு நாளுங்க. எதுக்கு இல்ல? இங்க சண்டைக்கு இல்ல, முன் சப்புக்கு இல்ல, கடைசி சப்புல கடைசியா கடவோடிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் மஸ்ஜித் மதீனா மாநகரிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த யுத்தத்திலும் சொல்லாத, அறிவிப்பு செய்யாத ஒரு அறிவிப்பை மூத்தா போர்ல செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் கொல்லப்பட்டு விட்டால் அடுத்து இவர், இவர் கொல்லப்பட்டு விட்டார் அடுத்து இவர். யார? 3 பேரை சொன்னாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஸைத் அலி. இந்த 3 பேரும் யுத்தத்திற்கு அமீராக பொறுப்பு. ஒருவர் இறந்த பின்பு ஒருவர், ஒருவர் இறந்த பின் ஒருவர் என்கின்ற நிலைப்பாட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். எப்பா நாளைக்கு பொதுக்கூட்டத்துக்கு போயிடும், நம்ம வருந்துன்னு சொல்லிங்க. நாளை காலையில் தர்பியா நிகழ்ச்சி இருக்கிறது, எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். தர்பியான வந்தா இங்க இத்தியாதி சில இடங்கள்ல டீ பிஸ்கத்தோட முடிஞ்சிடும், சில இடங்கள்ல டிஃபனோட இருக்கும். வருவாங்களா? வரமாட்டாங்க. கெஞ்சனும் வாங்கப்பா, மார்க்கத்தை தெரியறதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. எதை தெரிஞ்சு கொள்வதற்கு? மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு கூப்பிடுறோம். அவங்க மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு எவர்கள் எதிரியாக நமக்கு துன்பம் தருகிறார்களோ அவர்கள் மீது யுத்தம் செய்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுத்து அந்த அழைப்பில் அறிவிப்பு செய்கிறார்கள். இவர் கொல்லப்பட்டால் இவர் கொல்லப்பட்டால், இவருக்கு பின் இவர், இவருக்கு பின் இவர் என்று சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு அப்துல்லா இப்னு ரவாஹாவை வாகனத்துல ஏத்தி உட்கார வச்சாச்சு. எப்படிங்க? வாகனத்துல ஏத்தி உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சா அவர் தேம்பி தேம்பி அழுகுறாரு. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்னப்பா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, துஆ செஞ்சாச்சு, உன்னை அமீரா ஏற்பாடு செஞ்சு அனுப்புறாங்க, நீ ஏன் அழுகுற? அவர் சொன்னார், நான் ஏன் அழுகுறேன் தெரியுமா? நான் உங்களை விட்டுட்டு போறேன், திரும்ப வர முடியாத அப்படிங்கிறதுக்கெல்லாம் அழுகல. இந்த உலக இன்பத்தை விட்டு போறமே என்பது பார்க்க முடியாத என்பதற்கெல்லாம் அழுகல. அல்லாஹ் தனது அருமறையான் திருமறையில 19வது அத்தியாயம் 71வது வசனம், வயின் மின்கும் இல்லா வாரிதுஹு கான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா, அந்த நரகத்தை கடக்காமல் எவரும் சொர்க்கத்திற்கு போக முடியாது. அதை கடக்காமல், எதை கடக்காமல்? அந்த நரகத்தை கடக்காமல் சொர்க்கத்துக்கு எவரும் போக முடியாது என்று அல்லாஹ் தனது திருமறையில் சொல்கிறானே, அது எனக்கு வருமோ என்கின்ற பயத்தின் காரணத்தினாலே அதை நான் கடப்பேனா கடக்க மாட்டேனா என்கின்ற அச்சத்தில் அழுகிறேனே அல்லாமல் யுத்தத்தில் போய் செத்து விடுவேன், மறித்து விடுவேன் என்பதற்காக அறவில்லை. யுத்தத்திற்கு போகணும், ஷஹீத் ஆகணும்னு நினைச்சாங்க. அதான் சஹாபாக்கள், அதான் அவர்கள் மறு உலகத்தை, மன்னரையின் வாழ்க்கை, மறுமையின் வாழ்க்கை விரும்பியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று அப்துல்லா இப்னு ரவாஹா கொலை செய்யப்பட்டு விட்டார். மஸ்ஜித் நபவில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து சஹாபாக்களுக்கு என்ன செய்யறாங்க? அப்படியே அங்கு நடக்கிறத ரிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் கொடியை எடுத்தார். எதிரிகள் அவரை கொன்று விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார். அடுத்து அப்துல் ஸைத் கொடியை எடுத்தார். எதிரிகள் அவர்களை கொலை செய்து விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார். அடுத்து அப்துல்லா இப்னு ரவாஹா கொடியை ஏந்திருக்கிறார், அவரும் ஷஹீதாகி விட்டார். அடுத்து நம்முடைய உத்தரவின்றியே, நம்முடைய அனுமதியின்றியே ஹாலித் இப்னு வலீத் கொடியை எடுத்தார். அல்லாஹ்வுடைய கரத்திலே வெற்றியை தந்திருக்கிறார். வெற்றி. உமர் கத்தாப் ரலியல்லாஹுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர்,
ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் யுத்த களத்திலே யுத்தம் செய்கின்ற போது கொடியை பிடித்திருந்தார்கள் அல்லவா, எதிரிகள் வலது கையை வெட்டினார்கள், கொடியை இடது கைக்கு மாற்றி விட்டார். இடது கையை வெட்டினார்கள், புஜத்தோடு வைத்துக் கொண்டார். அதற்கு பின் அவரை ஷஹீதாக்கப்பட்டார்கள். உடனே என்ன செஞ்சாங்க, ஸைத் அலி கொடி எடுத்தாங்க, அவரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களை எதிரிகள் கொன்றதோடு விட்டுவிடவில்லை. எந்த யுத்தத்திலையுமே எதிரி சஹாபாக்கள் மற்றவர்களை கோரப்படுத்த மாட்டாங்க. இவனுங்க என்ன செய்வாங்கன்னா, ஷஹீதான நம்முடைய நபித்தோழருடைய உடம்புகளை அதற்கு பின்பு கோரைப்படுத்தி விடுவார்கள், சின்னாபனமாக்கி விடுவார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்களை 2 கூறுகளாக மரத்தை அறுத்து பிளந்ததை போன்று ஆக்கிவிட்டார்கள். இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கிறாங்க, அவருடைய மேனியை நாங்கள் அடையாளம் கொண்டு தூக்கி பார்க்கின்ற போது அவருடைய உடம்பிலே 90 வெட்டு காயங்கள். அது எங்க எந்த பகுதியில? முதுகுல இல்ல. யுத்தத்தை கண்டு புறமுது காட்டி ஓடிவிடவில்லை, நெஞ்சிலே முன்பகுதியிலே 90 வெட்டு காயங்கள். அதோடு மட்டுமல்ல 2 கூறாக பிளக்கப்பட்டு கிடந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குத்தான் சொன்னார்கள், அவர் 2 இறக்கை உடையவர். சொர்க்கலோகத்திலே 2 இறக்கைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு அதில் பறந்து திரிந்து கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், ஸைத் அலி அவர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். அப்துல்லா இப்னு ரவாஹும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். வெற்றி காலித் இப்னு வலீதுடைய கரத்திலே அல்லாஹ் கொடியை கொடுத்து வெற்றியை தந்தான். இந்த சஹாபாக்கள் அனைவருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கு போறதுக்கு முந்தைய சொன்னார்களே, யார சொல்ல, நல்லா இருப்பீங்க, இந்த தடவை இந்த யுத்தத்துல விட்டுருங்க, வேற அமீரை போடுங்க சொன்னார்களா? பயந்தார்களா? பயப்படல. ஏன்னா அவங்க சொர்க்கத்தை ஆசைப்பட்டார்கள். சொர்க்கத்தை ஆசைப்பட்டதுனாலே அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு ஷஹீதானார்கள். நாம் சொர்க்கத்திற்கு ஆசைப்படுவதில்லை, சொத்து சேர்ப்பதில் ஆசைப்படுகிறோம். அதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஒத்துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. பொருளாதாரத்தை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள். பொருள் வேண்டும் பொருள் வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், இறை அருள் வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்கவே இல்லை. என்ன சிந்திக்கல? இறை அருள் வேண்டும். எதற்கு இறை அருள் வேண்டும்? நாளை மறுமையில வெற்றி பெறுவதற்கு இறை அருள் வேண்டும். அப்ப பொருளை தேடவே கூடாதா? பொருளாசை கூடாதா? இருக்கணும். ஆசை இருக்கணும், பேராசை இருக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யார ஓதுறோமா? தொழுக வந்துட்டு துவா ஓதுறதுக்கு கூட நமக்கு நேரம் கிடையாது, உடனே எந்திச்சு போயிடும். அல்லாஹ் சொல்றான், தன் திருமறையின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறான். ரப்பனா, இறைவா, ஆத்தினா ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் எங்களுக்கு கொடு, ஹசன், நல்லவற்றை கொடு. எல்லாத்திலையும் நல்லது. பொருள் ஹலால், ஹராம் வந்துடக்கூடாது. மனைவி மக்கள் நல்லது, மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்தி. குழந்தைகள்ல மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்தி. வியாபாரத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், எல்லாவற்றிலும் அழகானதை கொடு. ஒஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலும் எங்களுக்கு அழகானவற்றை கொடு. கேள்வி எனக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். முதல் கேள்வி, மறுமையில என்ன கேள்வி? முதல் கேள்வி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வல் மா யுஹாஸிபு பில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலாத். மறுமையில் முதல் கேள்வியே தொழுதியான் தான். ரத்தம் கொடுத்தியா, போராடினியா, சண்டை போட்டியா, சுனாமில வேலை செஞ்சியா, கொரோனாவில் வேலை செஞ்சியா, தொழுதியா? தொழுகல, சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு அவனுக்கு. அவருக்கு வேற கேள்விக்கும் வேலை கிடையாது. இடது கையில் பட்டோலையை கொடுத்து டக்குன்னு போங்க. எங்க போகணும்? சக்கர் என்கிற நரகத்திற்கு போகணும். மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்கிற நரகத்திற்கு நீங்கள் ஏன் வந்தீர்கள்? அப்துல் குத்தூஸ், அப்துல் ரஹ்மான், அப்துல்லா, சில பேர் முகம்மதுன்னு சேர்த்தே பேர் வச்சிருக்கான். முகமதுன்னு பேர் இருந்தா என்ன செய்ய மாட்டாங்களா? அல்ல நரகத்தில் போட மாட்டாங்க. அதனால அவர் தண்ணி அடிப்பாரு, விபச்சாரம் செய்வாரு, வட்டி வாங்குவாரு, எல்லாமே செய்வாரு. அதனால தொழுகவே மாட்டாரு. இதெல்லாம் சேர்ந்துதான் இப்போ தொழு வைக்க போறாரு.
சொல்ல மாட்டாரு. அனுசுவாரு மாசலக்கும் சக்கர் சக்கர் நரகத்துக்கு நீங்களே என்ன தெரியும். காலோலம் நக்கும் மினல் முசல்லேன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. வலம் நக்குனு தூய்முல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. ஓ குன்னா நகுலுமால் காயிலீன், வீண் அரட்டை அடிப்பாங்களே வாங்க சொல்லும் போது சொல்லுவான். என்ன சொல்லுவான்? இவனுங்களுக்கு இருக்கு வேலை இல்லடா, மகரீப் சொன்னானு இசாவுக்கு பாங்க சொல்லிட்டு இருக்காங்க. பஜர்ல இவனுக்கு பாங்க சொல்றானுங்க, நமக்கு இடைச்சலாவே இருக்குடா, தூங்கவே முடியுமா சொல்றவன் RSS காரன், இந்துக்கள் இல்ல, காப்பீர் இல்ல, முஸ்லிம் நம்மால் சொல்றான். எப்படியா தூங்க முடியலையா? நைட்டு 12 மணிக்கு வந்து படுக்கும், நாட்டுக்கு மயக்க போட்டு பாங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிப்பாட்டணுமாப்பா. அல்லாஹ் அக்பர். அப்ப சொல்றான், ஓ குன்னானு கர்ரிபு பியௌமித்தீன், இந்த நாள் ஒன்று இருக்கிறது, அந்த நாளில் உனக்கு நன்மை செய்தால் வலதுகையில் பட்டோலை, தீமை செய்தால் இடதுகையில் பட்டோலை, நன்மை செய்தால் சொர்க்கம், தீமை செய்தால் நரகம். அஜர்த்து சொன்னாரு, கர்ரிபு பியௌமித்தீன், நாங்க பொய்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். என்ன சொல்லிட்டு இருந்தோம்? பொய்ன்னு சொல்லி பொருள் தேடுவதிலேயே குறியாக இருந்தோம். அதுக்கு அல்லாஹ் சொன்ன எச்சரிக்கை ஹஜரத் சொன்னாரே, யாய் உள்ளதினாமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துல்கிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா. யாய் உள்ளதினாமனு லா துல்கிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், பொருள் இருக்கிறது, புள்ளை குட்டி இருக்கிறது, மனைவி மக்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அதுவே மகிழ்ச்சி, அதுவே சந்தோஷம் என்ற இருமாப்புல அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து பாராமுகமாக இருந்து விடாதே. லா துல்கிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா வமை யஃஅல் ஸாலிக், அவ்வாறு நீ செய்வாயானால், எப்படி என்னை கூப்பிட்டா ஓடி வருவதற்கு பெரும் பட்டாளமே இருக்குடா. எலும்பை தூக்கி போட்டால் நாய் ஓடி வருவதை போன்று ஆட்கள் ஓடி வருவாங்க. டாக்டரா ஓடி வருவாரு, இன்ஜினியரா ஓடி வருவாரு, வக்கீலா ஓடி வருவாரு, உதவிக்கு ஆள் அடியாளா ஓடி வருவான். நீ போகும்போது யாரு வருவா? வருவாங்களா? யாரு வருவா? யாரு வர மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யத்பஉல் மையித்து ஸலாஸ், ஜனாசாவை 3 பின்தொடரும். ஒன்றே யார் தொடருவா? மகன், சொந்த பந்தம், அகல், அகலுகு மாலுகு அமலுகு, சொந்த பூரா வருவாங்க. எப்படிங்க? சொந்தம் பயங்கரமா கூட்டமா இருக்கும். இந்த கூட்டம் இருக்கு நினைச்சுதான் உலகத்தில் அவர் இருமாப்போடு இருந்தார். அந்த கூட்டம் வரும். வருமா? வருவார்கள். செல்வம் வரும் என்று சொன்னா, செல்வம் இருக்கிறனால கூட்டமே வரும். செல்வம் இல்லைன்னு வச்சுங்க, அடிக்கல கூட ஆள் இருக்காது. கூப்பிட்டு விடணுங்க, மையத்து ஏழை மையத்துங்க, அடிக்கல கூட ஆள் இல்லை, தயவுசெய்து வாங்க. பள்ளியாசில் அறிவிப்பு செஞ்சிருக்கேன் நான்லாம் சில ஊர்ல இமாமா இருக்கிற காலத்துல. எங்க அடிக்கலிட்டாங்க, போங்க, அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடு. அல்லாஹ் அக்பர். ஆனா செல்வத்துல உள்ளவரா இருந்தால் ஆஸ்பத்திரியில பாடி இருக்கும், வீட்டுலயுமே உட்கார்ந்துருப்பேன். இன்னும் பாடி வரலங்க. அப்படியா? எப்போ வரும் தெரியல, வண்டியில ஏறி வந்துகிட்டு இருக்கு. அப்படியா? இங்க முன்னாடி ஜனாசா, அந்த வீட்டுக்கு சொந்தக்கார ஜனாசா வருவதற்கு இவர் வந்து உட்கார்ந்துருப்பார். அதான் செல்வம், செல்வத்தினுடைய அந்த படோடபம். அடுத்த அமல் வரும். சொந்தமும் செல்வமும் ரிட்டர்ன். பாத்துருக்கீங்களா? எங்க அத்தா நான் இல்லாம படுக்க மாட்டாரு, பக்கத்துல படுப்பான மகன் இருப்பாரா? அண்ணன் தம்பிக்காக, தம்பி அண்ணனுக்காக கபருக்கு பக்கத்துல உட்காந்துக்குருவாரா? யார் வந்து என் தம்பிட்ட கேள்வி கேட்கான்னு பார்ப்போம், யார் வந்து எங்க அத்தாட்ட கேள்வி கேட்கான்னு பார்ப்போம், நான் பாத்துக்கிறேன் அத்தா சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். என் அருமைக்குரியவர்களே, மகன் வந்தோ அண்ணன் தம்பிகளோ வந்திருந்தாலும் கூட கபரில் இறங்கிய அந்த சகோதரர் அவருடைய ஜனாசாவை உள்ள வைத்து முகத்தை எல்லாம் திரும்ப எல்லாத்துக்கும் காமிப்பாரு. சில பேர் ஆண்மையத்தா இருந்தா காமிச்சு முடிச்சுட்டு மூடிட்டு, எல்லாம் பார்த்தாச்சா, பாத்துக்கோ, பாத்தியா, பார்த்தேன். என்னத்த பார்த்தேன்? மண்டரையில் படுத்து கிடக்காம பாக்குற, மெத்த இல்ல, டைல்ஸ் இல்ல, ஏசி இல்ல, லைட் இல்ல, ஒருவரும் இல்லை. பார், பணம் இருக்கா?
அவன் செல்வாக்கு இருக்கா, செல்வம் இருக்கா, எதுவுமே இல்லை பார். கடைசியா என்ன செய்வான், மான கூப்பிடுறான்பான். தலைமாட்டில் நிக்கிறோம். மகன் வந்து ஒரு கடி மண், ஒரு பிடி மண்ணு, பள்ளியாசு மண் அள்ளி கையில கொடுப்பேன். எங்க அத்தா தலைமாட்டில் வச்சிரு. அல்லாஹ் அக்பர். என்ன தள்ளி கொடுக்காங்க, அவங்க அத்தா சம்பாரிச்சு பேங்க்ல போட்டு இருந்தாரு. அடுத்து அவன் அவனுக்கு அந்த சொத்துக்கு அதிபதியாரான். எங்க அத்தா சேர்த்த சொத்து இருந்தாங்க, இதை பூரா வச்சிருங்க சூட்கேஸ்ல கொண்டு வந்தானா. எனக்கு என் வீட்டுக்காரர் போட்ட நகையெல்லாம் அவர் இல்லாத நீ நான் என்ன அனுபவிக்க போறேன். இந்த மவனே அப்பா கபூர்ல உண்டி வச்சிடறா, மனைவி கொடுத்து விடுமா? இல்லை சகோதரர்களே, இல்லை. அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் எல்லோருமே எதை கொண்டு தருவார்கள் தெரியுமா? குனிஞ்சு குனிஞ்சு பள்ளியாச்சம் பண்ண அள்ளி அள்ளி தருவார்கள். எல்லாத்தையும் தலைமாட்டில் வச்சு முடிச்ச பின்னாடி அதுக்கு பின்னாடி பாயை போட்டு மூடி ஆதாமா வாதர் ரஹ்மான் வசதக்கல் முர்சலூன், அல்லாஹ் வாக்களித்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைப்படுத்தியது, இதான் மண்ணள்ளி போட்டு வந்துருவாங்க. அதானே? அதான் அல்லாஹ் சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லா, அல்லாஹ் பயந்துக்குங்க, வல் தன்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகதின், மறு உலக வாழ்க்கைக்கு என்ன ரெடி பண்ணிருக்கு. மறு உலக வாழ்க்கை இருக்கா இல்லையா? அதான வாழ்க்கை. இது நிரந்தரம் கிடையாது. இது என்ன கிடையாது? மாடுண்டு கன்றுண்டு, மாடுண்டு கன்றுண்டு மனைவியுண்டு மக்களுண்டு என்று மகிழ்ந்து இருந்த மனிதா, விம்மி அழுத மனையால் வீதியோடு நின்று விட்டாள். கபருக்கு வருமாந்தம்மா விடுவாங்களா? கபிரிஸ்தான் விடுவாங்களா? என் வீட்டுக்காரரை தூக்கிட்டு போறீங்களே, நான் அவரு கூட இல்லாம அவர் இருக்க மாட்டாரு, நான் அவருக்கு பக்கத்துல போறேன் சொல்லுமா? விம்மி அழுத மனையால் வீதியோடு நின்று விட்டால் சுமந்து வந்த சுற்றத்தால் சுடலையோடு அவங்க எரிச்சிட்டு கிளம்பிட்டான். இப்ப உனக்கு பேர் என்ன? முதலாளியா, செல்வந்தரா, லட்சாதிபதியா, கோடீஸ்வரனா, மைதன் பாயா, அப்துல் காதரா? இல்லை, மையத், ஜனாசா. எதுங்க ஜனாசா? எது வரல, நீ தேடிய எதுவுமே வரல, எல்லாம் இங்க நிக்குது, ஆனா நீ போயிட்ட. அப்படி போகும்போது எனக்கு நன்மை வேண்டும் என்பதற்குத்தான் சஹாபாக்கள் அங்க என்ன கிடைக்கும் நினைச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸாரிஉ இலல் ஜன்னா அர்லுஹ ஸமாவாத் வல் அர்த், சொர்க்கத்தின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். இங்க ரேஷன் கடையில 3000 ரூபாய் கொடுக்கானா அதுக்கு விரைஞ்சு போவான். எப்படிங்க ரேஷன் கடையில டோக்கன் 3000 அந்த அம்மா கூப்பிட்டு சொல்லும், பஜருக்கு எழுப்புமா? எழுப்பாது. தொழுகைக்கு போய் தொழுகை செஞ்சீங்களான்னு கேட்குமா? கேட்காது. ஆனா என்ன எழுப்போம், ஏங்க நீங்க டோக்கன் கொடுக்காங்க, நீங்க போய் முதல்ல நில்லுங்க, சீக்கிரம் போங்க, ரொம்ப லேட் ஆயிரும், எஞ்சி போகணும். பொங்கலுக்கு 3000 கொடுக்க போங்க. அல்லாஹு அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜர் தொழுதுட்டா அல்லாஹ்வுடைய அரசாங்க பொறுப்புல ஒரு நாளைக்கு கொடுக்கிற 3000 ரூபாய்க்கு இவ்வளவு ஆசைப்படுற, ஒவ்வொரு நாளும் எவர் ஃபஜர் தொழுகிறாரோ அவரை பற்றி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, மன் ஸல்ல சுப்ஹ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபஹ் தொழுதாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்து விடுறார். வீட்டுக்காரரை எழுப்பி அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வருவதற்கான வாய்ப்பு போயிட்டு வாங்கன்னு சொல்லிச்சா? சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸாரிஉ இலல் ஜன்னா அர்லுஹு ஸமாவாத் வல் அர்த், சொர்க்கத்தின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், அது வானம் பூமியை காட்டிலும் விசாலமானது. அப்படின்னா பத்ர் யுத்தம் நடைபெறுகிற போது குறைவான நபர்கள் அந்த யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 300 சில பேர் தான், அங்க 3000 பேருக்கு மேல வந்திருக்காங்க. மூத்தா யுத்தத்துல 2 லட்சம் பேரு, இங்க 300 பேரு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, கதி கலைஞரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாரிஉ இலல் ஜன்னா என்கிற இந்த செய்தியை அறிவிப்பு செய்த போது உமைர் இப்னு ஹமாம் என்கிற நபி தோழர் பேர்ச்சம்பழத்தை தின்னுகிட்டு இருக்காரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாரிஉ இலல் ஜன்னா அர்லுஹு ஸமாவாத் வல் அர்த் அப்படின்னு சொன்ன உடனே பகன்காரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன பிரதர் சொன்னீங்க அப்படின்னாரு. யார சொல்லா? சொர்க்கம்
வானம் பூமியை காட்டிலும் விசாலமானதா? ஆமா, விசாலமானது. நான் இந்த பேரித்தங்கனியை தின்று கொண்டிருக்கிறேன் அல்லவா, இதை தூக்கி எறிந்து விட்டு போய் ஷஹீதானால் எனக்கு என்ன கிடைக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா சொர்க்கம் கிடைக்கும். இதை தின்று கொண்டு இருக்கின்ற நேரம் கூட நான் சொர்க்கத்துக்கு போவதற்கு தடை, அந்த நேரம் வேஸ்ட், எனக்கு நான் சொர்க்கத்துக்கு போறேன் என்று யுத்தகலத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாகி சொர்க்கத்துக்கு போனார். பத்ர் வரலாற்றில் உமைர் இப்னு உமாம். நாம எங்க வர சொல்றோம்? ஒவ்வொரு நேரமும் அஸ்ஸலாத்து கைரும் மினல் ஃபஜ்ர்ல எல்லா தொழுகையிலும் ஹய்யல் ஸலாத் ஹய்யல் ஃபலாஹ், வெற்றியின்பால் விரைந்து வா, தொழுகை நிலைநாட்டவா வரமாட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், இத்தகுல்லா, அல்லாஹ் பயந்துக்க, வல் தந்துரு நஃப்ஸுன் மா கத்தமத் லிகதின், மறு உலக வாழ்க்கைக்கு நீ என்ன ரெடி பண்ணியிருக்க? என்ன இருக்கு? நன்மை இருக்கா? கேள்வி எனக்கு கேட்பாங்களே, கபர்ல வச்சோடனே பதில் இருக்கா? அல்லாஹ் சொல்ற ரெடி பண்ணு, இத்தகுல்லா. அதே வசனத்தில் 2 தடவை திரும்ப சொல்றான், அல்லாஹ் பயந்துக்கோ, இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீ உலகத்தில் எதை செய்து கொண்டிருக்கா என்பதை அவன் விளங்கி கொண்டிருக்கிறான். யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒன்னும் தெரியாது, பூனை கண்ணை மூடினால் உலகம் இருண்டு இருப்பது என்று நினைப்பதை போன்று நீ நினைச்சுக்கிட்டு இருக்காத. அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். ஏன் தொழுகை வராம இருக்க? தொழுகை வராம இருந்தா ஜமாஅத் அடக்காதா? இந்த பள்ளியில எழுதி போட்டிருக்காங்களா, தொழுகாதவர்களுக்கு இந்த பள்ளியில இடம் இல்லை, மையவாடியில எழுதியிருக்கா? தொழுகிறவன் தொப்பில்லாம தொழுதா இடம் இல்லைன்னு எழுதுறான். எடுங்க, தொழுகிறவர்கள் தொப்பி இல்லாமல் தொழுவார்கள், ஆனால் இந்த பள்ளியில் வரக்கூடாது. சப்தமிட்டு ஆமீன் சொன்னால் பள்ளியில் வரக்கூடாது. விரல் அசைத்தால் பள்ளிக்குள் நுழையக்கூடாது. நாங்கள் இந்த மதுகபை சார்ந்தவர்கள், தொப்பி போட எழுதி போட்டாங்க. ஆனால் எதை எழுதி போடல? தொப்பி போடாமல் என்றால் தொழுகாது என்று சொன்னவர்கள் தொழுகாவிட்டால் மையவாடியில் இடமில்லை என்று எழுதினார்களா? அவர்கள் எந்த இமாம்களை சொல்கிறார்களோ அந்த இமாம்களில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 பேருமே 2 கருத்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எவன் தொழுகவில்லையோ அவனை தொழுகிறவர்களை அடக்கின்ற மையவாடியில் அடக்காதீர்கள். எவன் தொழுகவில்லையோ அவனை கொண்டு என்ன செய்யுங்க, மலைகளில் கொண்டு போட்டு விடுங்கள், கழுகுதுண்டு போட்டும். இமாம்கள் சொல்ல கேட்கிறீங்களா? இமாம்களை நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லி இது இந்த இமாமுக்கு கட்டுப்பட்ட பள்ளி, இந்த இமாமை பின்பற்றுகின்ற பள்ளி என்று எழுதினீர்களே, அந்த இமாம்களுடைய கூற்றின் பிரகாரம் நீங்கள் தொழுகாதவனை அடக்கினீர்களா? அடக்காமல் இருந்தீர்களா? அதனால அவனுக்கு தைரியம். நம்ம செத்துட்டா அஜரத் வருவார், மோதினார் வருவார், அடிக்கழுவார், கபன் போட்ட உடனே அங்கனே யாசின் ஓதுவார், அங்கே துவாவை ஓதுவார், கபருக்கு தூக்கிட்டு போகும்போது களிமா ஓதுவார். இவர் ஓதுன களிமாவுக்கு அர்த்தம் இல்ல, செத்த பின்னாடி ஓதுன களிமாவுக்கு அர்த்தமா? காது கேட்குமா அவருக்கு களிமா? அவன் கதறிக்கிட்டு இருப்பான். ஏன்? அமல் செய்யாதனால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு அடியான் அவன் தீயவனாக இருந்தால் அவன் இறந்ததற்கு பின்பு அவனை மண்ணறைக்கு தூக்கி செல்கிற போது, ஜனாசாவாக போகிற போது அவன் கத்துவான், கதறுவான், கூப்பாடு போடுவான். அவன் போடுகின்ற கத்தரை, அவன் போடுகின்ற கூப்பாட்டை உங்களுக்கு அல்லாஹ்விடம் அனுமதி பெற்று கேட்க செஞ்சிருப்பேன். அவன் போடுகிற சத்தம் உங்கள் காதில் விழுமையானால் நீங்கள் மூர்ச்சையாகி கீழே வீழ்ந்து விடுவீர்கள். அப்ப எவ்வளவு கொடூரமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுல இருந்து அல்லாஹ் காப்பாற்றணும் நம்மளை. நம்ம போகும்போது என்ன சொல்லணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லவனாக இருந்தால் அவன் ஜனாசா மன்னரை நோக்கி போகின்ற போது அவர் சொல்வார், கத்திமூனி கத்திமூனி, தம்பி என்னை வேகமா கொண்டு போ, தம்பி வேகமா கொண்டு போ. அல்லாஹ் அக்பர். நம்ம கேட்க அவர் சொல்லுவார், யாரெல்லாம் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தான், நாங்க போவோம், ஒரு நாள் போவோம், மரணம் நிச்சயமா வரும். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாக்கிக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷஹாதா ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். குல் நபியே, நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாக்கிக்கும், எந்த மரணத்தை நினைத்தவர்கள் விரண்டு ஓடுகிறார்களோ அந்த மரணம் வந்து முலாக்கத் பண்ணும்.
இந்த நாள் இசா தொழுதுட்டு போனாரு, மூச்சு விட முடியல, வேக்குதுன்னாரு, ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. போய் கையை பிடிச்சி பார்த்தா டாக்டர், முடிஞ்சு போச்சு, முலாக்கத். இந்த நாள் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நமக்கு முன்னே சொல்லிடுறாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. அஜல் அஜல், தவணை வந்து விட்டால் முந்தாது பிந்தாது, சப்ஜெக்ட் முடிஞ்சு போகும். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சுக்குருவோம், ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிடுவோம், வாடகை கூட்டுருவோம், மனைவிக்கு ஒரு வீடு, மகனுக்கு ஒரு வீடு, அவன் படிக்க வேண்டும் எல்லாம் நினைக்கும். படிப்புக்கு செலவு ஏன் என்னை மேல கஷ்டப்படக்கூடாது, ஜேன்னு இருக்கணும். இந்த உலகத்தில் மகன் கஷ்டப்படக்கூடாது, மனைவி கஷ்டப்படக்கூடாது, மகள் கஷ்டப்படக்கூடாது. மண்ணறையில் நினைச்சோமா? நினைக்கவே இல்லை. கணவரை மனைவி தொழுதான்னு கேட்கறது இல்ல, மனைவியை கணவன் தொழுதான்னு கேட்கறதே இல்லை. வெந்ததை திம்பம் விதி வெந்தா போவோம் அப்படி ஓடிக்கிட்டு மார்க்கம் சொல்கின்ற கடமைகள் அனைத்தும் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார். என் மீது விதிக்கப்பட்டிருக்கிற கடமை எந்த கடமை? தொழுகை. கலிமாவுக்கு அடுத்து தொழுகை. அதுக்கு இருக்கிறதா சலுகை? இல்லவே இல்லை. கலிமாவுக்கு பின்பு தொழுகைக்கு சலுகை இல்லை. நோன்புக்கு சலுகை இருக்கு. உடல் நலிவுற்றால் நோயாளி இருந்தா நோன்பு காலம் முடிஞ்சு வச்சுக்கலாம், அல்லது நோன்பே வைக்காம ஏழைக்கு உணவு கொடுக்கலாம். தொழுகைக்கு அப்படி செய்யலாமா? செய்ய முடியாது. தண்ணியை ஒளி செய்ய முடியாது, தயமம் செய். நின்று சொல்ல முடியாது, உட்கார்ந்து சொல்ல முடியாது, படுத்து விட்டு தொழுதான் ஆகணும். பயணத்துல இருக்கேன், லுகர 2 ரக்காத் தொழு, 4 ரக்காத் தொழு வேண்டாம். அசர 2 ரக்காத் தொழு, லுகர்லயே 2 ரக்காத்து, அதாவது லுகர்லயே என்ன செய்ய, வெளியூர்ல இருந்தா இங்க இருந்து போகும்போதுன்னா இங்கேயே 4 ரக்காத் லுகர், அசர் 4 ரக்காத் தொழுதுட்டு போயிரு. அது அங்க போயிட்ட காலையில 10 மணிக்கு கிளம்புன, அங்க போன லுகர் நேரம் வந்துருச்சு, லுகர் 2 ரக்காத் தொழுவு, அசர் 2 ரக்காத் தொழுவு, குறிச்சுக்கோ. தொழுதுறானா விடக்கூடாது. அப்ப யாருமே விடலாம். KMC மருத்துவமனைக்கு போற மட்டும் விடலாம். என்ன மருத்துவமனைக்கு? கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு எவன் தயாரோ அவனுக்கு தொழுகை இல்லை. அவன் யாருங்க? மெண்டல். பாங்க சத்தம் கேக்கு, பள்ளியாசல் போன சத்தம் கேக்கு, ஓடியாந்துடணும். இல்ல எவனா சொல்றேன் அப்படின்னு இருந்தா, தொழுகைக்கு வராம இருந்தா அவன் யாரு? KMC. அங்க போறவன் அவன் தொழுகை கிடையாது, அவன் கூப்பிட வேண்டியதே இல்லை. அவன் தயாரா இருக்க, நான் லூசு, நான் மெண்டல், நான் என்று. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வர்ற 10ஆம் தேதி ஜனவரி அல்லது பிப்ரவரி 8ஆம் தேதி கல்யாணம், இன்னைக்கு ரெடி ஆகுறான். ரெடியாகி அந்த கல்யாணத்தன்னைக்கு மகனை மகளை எல்லாத்துக்கும் கூப்பிட்டு மொத்தமா வா வா ரெடி பண்ண, காலையில சாப்பிட்றாத, கல்யாண சாப்பாடு இருக்கு. கபூர்ல இருக்கடா கேள்வி, அதுக்கு ரெடியா? எனவே அன்பிற்கினியவர்களே, சிந்திங்க. அல்ல சிந்திக்க சொல்றான். சிந்தித்து செயல்பட்டா வெற்றி, சிந்தித்து செயல்படாம இருந்தால் நிச்சயம் அவன் நஷ்டவாளி என்பதைத்தான் அல்லாஹ் யார் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள், மனை மக்கள் உண்டு, உற்றார் உணர் உண்டு, எனக்கு செல்வம் இருக்கு, செல்வாக்கு இருக்கிறது, பணம் இருக்குது, பதவி இருக்குது, பட்டாளம் இருக்கிறது என்று நினைத்து படோடவமான வாழ்க்கை வாழ்ந்து விட்டு கடைசியில் படுத்த பின்பு கபருக்கு போற போது எனக்கு என்ன நேர்ந்தது, எனக்கு வந்து கை சேதம் என்று நஷ்டப்பட்டால் நீங்க தான் நஷ்டப்படணும். அதனாலதான் சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய பயணம் ஒரு நாள் நிச்சயமா இருக்கிறது. அந்த பயணத்திற்கு எதிராக இந்த உலக ஆசை உங்களுக்கு சூழ்ந்து இருக்கிறது. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸிரு திக்ர ஹாதிஹி லஸாத்துல் மௌத். உலக இன்பங்களை அறுத்தெறியக்கூடிய மரணத்தை அதிகம் நினைங்க. நைட்ல படுக்கும்போது சொல்லுங்க, அல்லாஹ் பிஸ்மிக அமூத்து வஅஹ்யா. காலையில எந்திக்கும் போது சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வஇலைஹி நுஷூர். சொல்லிட்டு எழுங்க. நீங்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபா பெருமக்கள் எப்படி மறுமைக்கு தேடினார்களோ, நாமளும் மறுமைக்கு, மன்னரை வாழ்க்கைக்கு, மறுமைக்கு தேடுவோம், வெற்றி பெறுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அூ இலா திக்ரில்லாஹி வதருல் பைய ஸாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். அன்பிற்கினியவர்களே, ஜும்மாவுடைய முதல் உரையில மறு உலகத்திற்காக வேண்டி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் தன் உயிரை, தன் பொருளை எல்லாவற்றையும் தியாகம் செய்தார்கள். அதற்காக தன்னை அர்ப்பணிப்பதற்கு தயாரானார்கள். அறிவிப்பு செய்ததற்கு பின்பு அகமகிழ்வோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு யுத்தங்களில் போய் ஷஹீதானார்கள் என்பதெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப நாம எதுக்கு தயாராகணும் அப்படின்னா, ஜும்மாவுக்கே தயாரா இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இமாம் வருவதற்கு முன்பு, அதாவது பள்ளிவாசல் முதல் ஆளாக ஜும்மாவுக்கு நுழைகிறாரோ ஒரு ஒட்டகத்தை அறுத்து தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். ஒட்டகம் வாங்கி இன்னைக்கு அறுக்கணும், எத்தனை 1000 ரூபாய் வேணும் ஒட்டகத்தை வாங்குறதுக்கு? அந்த ஒட்டகத்துக்கு வந்து அறுத்து அதை தோலை உரிச்சு கொடுக்கறதுக்கு அவனுக்கு எவ்வளவு கூலி கொடுக்கணும்? எதுவுமே செய்ய வேண்டாம். நன்மை இருக்கு. முதல் ஆளா வேற யாரும் வந்துடக்கூடாது. நம்ம வந்துட்டா யார் வர்றோம்? வர மாட்டோம். அல் ஃபாத்தியா கல்யாணத்துல முதல் ஆளா கேட்டுக்கிட்ட போய் நிக்கும். ஏன்? முதல் பந்தியில போனா தாண்டா எல்லாமே கிடைக்கும். ஒட்டகத்து நன்மை கிடைக்கும்ங்கிறாங்க, போக மாட்டோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இமாம் மிம்பரில் ஏறியதற்கு பின்பு யாரெல்லாம் வர்றீங்களோ மலக்களுடைய பட்டியலில் நீங்க பேர் இல்லை. இமாம் மிம்பர்ல ஏற வரைக்கும் வாசல்ல மலைக்கு நின்று பேர் எழுதுவாங்க. இமாம் மிம்பர்ல ஏறிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க உள்ள வந்து உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு சும்மா, நமக்கெல்லாம் சும்மா. இப்ப சும்மா வேணுமா ஜும்மா வேணுமா? ஜும்மா வேணும்னா இமாம் மிம்பர்ல ஏறக்கு வந்து 2 ரக்காத் தொழுதுட்டு ரப்பிட்ட பேசுங்க. சும்மா வேணும் வாங்க போங்க. அல்லாஹ் சொல்கின்ற எச்சரிக்கையை புறக்கணிக்கிறீர்கள், நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது ஆகாதீங்க என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.